பேர் வந்து அகிலன், கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன். என்னோடய ஒய்ஃப் வந்து பேங்க் எக்ஸாம் படிக்கிறதுக்காக இங்கே வந்தாங்க. நான் வந்து அவங்களுக்கு கூட வந்தேன். வரக்குள்ளே குழந்தையும் தூக்கிட்டே வந்தோம். குழந்தைக்கு அப்போ 6 மாதம் தான் ஆயிருந்துச்சு. அப்புறம் ஸ்டார்ட் பண்ணக்குள்ளே பேங்க் எக்ஸாம் அவங்க தான் படித்தாங்க. அப்புறம் நான் வந்துட்டு டிஎன்பிஎஸ்சி படிக்கலான்ட்டு 1 மாதம் கழித்து தான் சேர்ந்தேன். ஸ்டார்டிங்கில் ரொம்ப கஷ்டப்பட்டோம். காலையில் 6 மணிக்கெலாம் அவங்க கிளாஸுக்கு போயிடுவாங்க. 6 to 10 அவங்களுக்கு கிளாஸு. அப்புறம் 10 மணிக்கு மேலே தான் எனக்கு கிளாஸு, 10 to 2. குழந்தைய வச்சுக்கிட்டு நான் காலையில் 6 to 10 நான் வச்சுருப்பேன். அப்புறம் அவங்க வந்து வச்சுருப்பாங்க. நான் கிளாஸ் முடித்து வந்த அடுத்த செகண்டே அவங்க லைப்ரரி போகணுன்னு சொல்லி கிளம்பி போயிடுவாங்க. போயிட்டு அதுக்கப்புறம் நைட்டு தான் வருவாங்க. அதுக்கப்புறம் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். நைட்டு விடிய படிப்பேன். அவங்க பகலில் படிப்பாங்க. அதுக்கப்புறம் தான் டிசம்பரில் வந்து தூத்துக்குடியில் வெள்ளம் வந்துருச்சு. வெள்ளம் வந்தோடனே எங்கள் ஏரியா ரொம்ப பள்ளம், அது எனக்கு தெரியாது. தெரியாமல் சேர்ந்துட்டோம். ஒரு 12 மணி வாக்கில் தண்ணிலாம் வீட்டை சுற்றி வந்துருச்சு. கட்டிலெலாம் முழுகிருச்சு. பையனை வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவன் நடக்கவும் மாட்டான். தூக்கி தோல்லே வச்சுக்கிட்டு நைட்டு ஃபுல்லாக நின்றுருந்தோம். எப்பட்றா இங்கேருந்து தப்பிச்சு போகிறதுன்னு தெரியாமல், லைட் இல்லை, ஒன்றும் இல்லை. தூக்கி தோல்லே வச்சுக்கிட்டு 2 பேரும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. காலையில் அப்புறம் எப்படியாவது ஊருக்கு போகணுன்னு சொல்லிட்டு சுரேஷ் அகாடமிக்கு தான் வரலான்னு கிளம்பி வந்தேன். இங்கே ஒரு சார் இருந்தார். அவர் தான் வந்துட்டு ஜேசிபி ஒன்று பேசி எப்படியாவது உன்னை டோல்கேட்டில் வந்து விட்டுறேன், நீ தப்பிச்சு போயிருன்னு சொல்லி அனுப்பிவிட்டார். அந்த சாரை இன்றைக்கி வரைக்கும் நான் பார்க்கவே இல்லை. அன்றைக்கி ஒரு நாள் தான் பார்த்தேன். 2 பேரும் பையனை வச்சுட்டு எப்படியோ தப்பிச்சு போயிட்டோம். ஊருக்கு போயிட்டு அதுக்கப்புறம் பாட்டி கூட இருந்தாங்க. அவங்க வந்து அவங்களும் நடக்க முடியாது. அவங்களும் நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்த பார்த்து அவங்க வந்து பேங்க் எக்ஸாமு ப்ரிலிம்ஸு மெயின்ஸு இன்டர்வியூவும் கிளியர் பண்ணிட்டாங்க. இன்னும் 2 நாளில் ரிசல்ட்டு. அவங்களுக்கு நல்லபடியாக நடந்துட்டால் பரவாயில்ல. 2 பேருமே படித்தோம். எப்படியோ நான் கிளியர் பண்ணிட்டேன். நாளான்னைக்கு அவங்களுக்கு ரிசல்ட்டு. அவங்களும் நல்லபடியாக கிளியர் பண்ணிட்டா பரவாயில்ல. கல்யாணம் ஆகி குழந்தை இருக்குது. இன்றைக்கி வரைக்கும் எங்கள் அப்பா தான் என்ன பார்த்துக்கிறாரு. இன்றைக்கி காலையில் பஸ்ஸில் வர வரைக்கும் பஸ் பேரு எல்லாமே இன்றைக்கி வரைக்கும் என்னோடய சம்பாத்தியம் ஒன்றும் இல்லை. இதுக்கப்புறம் இனிமேல் தான் அவரை நான் பார்த்துக்கணும். சின்ன வயசுலேருந்து அவர் என்ன மட்டும்தான் நம்பியிருந்தார். ஏன் அழகு வருதுன்னு எனக்கே தெரியல. கூட ஒய்ஃபும் வந்திருக்காங்க. இவர் தான் அப்பா. சின்ன வயசுலேருந்து என்னை மட்டுமே நம்பியிருந்தார். வீட்டில் தம்பி அம்மா எல்லாம் இருக்காங்க. ஆனால் அவர் வந்து என்னை மட்டும்தான் இன்றைக்கி வரைக்கும் நம்பியிருக்காரு. கடைசி வரைக்கும் அவரை நான் பத்திரமா பார்த்துப்பேன். ஒய்ஃபும் நல்லா படிப்பாங்க. இன்டர்வியூ நாளான்னைக்கு ரிசல்ட்டு நல்லபடியாக வந்துருச்சுன்னா பரவாயில்ல. அவங்க அப்பா அம்மாவும் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. கூட இருந்து அப்பப்போ வந்துட்டு போவாங்க. அவங்களும் வேலையில் இருக்காங்க, வர முடியாது, வந்துட்டு போவாங்க. கூட இருந்து தம்பியை பார்த்துக்கிட்டாங்க. எக்ஸாம் டைமில் இன்டர்வியூ டைம்லாம் வந்து பார்த்துக்கிட்டாங்க. எங்கள் அப்பா தான் எல்லாமே. அப்பா கொஞ்சம் நேரம் பேசுவார். அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வந்து தொடக்கப்பள்ளி ஆசிரியர், ஓய்வு பெற்ற ஆசிரியர். நான் ஓய்வு பெற்று 3 ஆண்டுகள் ஆகிவிட்டன. எனக்கு 2 மகன்கள். இவன் தான் பெரியவன், இன்னொருத்தன் சின்னவன். அதாவது அகிலன், முகிலன். இவனை வந்து பிஇ படிக்க வைக்கும்பொழுது மெக்கானிக்கல் எடுத்தான். கேம்பஸில் செலக்ட் ஆகிட்டான். ஆனால் செலக்ட் ஆன 1 வாரத்துலேயே அம்மா போட்டுருச்சு. இவன் போய் கம்பெனியில் ஜாயின் பண்ணுற அன்றைக்கி அம்மா போட்டு 1 மாதம் அம்மா இறங்கவே இல்லை. அதனால் கம்பெனியில் விட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. திரும்ப வீட்டுக்கு வந்தவுடனே நீ கம்பெனிக்கு போக வேண்டாம், டிஎன்பிஎஸ்சி படிப்பா அப்படின்னு சொன்னேன். ஆனால் 1 வருஷம் 2 வருஷம் 1 வருஷம் படித்தான். ஒரே வருஷத்தில் முடியல. அங்கே வீட்டிலேருந்தே படித்தான். அதன் பிறகு வந்து என்னுடைய மருமகள் வந்து லவ் மேரேஜ். அவங்க எம்எஸ்சி அக்ரி முடிச்சிருக்காங்க. அவங்களையும் ஏற்கனவே இதுக்காக படிக்க வச்சுக்கிட்டு இருந்தான். திரும்ப ஒரு நல்ல சென்டர் வேணும் அப்படிங்கிறதுக்காக சுரேஷ் அகாடமியை மருமகளுக்காக தான் இந்த சென்டரை நாங்கள் தேர்ந்தெடுத்தோம். என்னுடைய மருமகள் ஏஎஃப்ஓ பரீட்சைக்கு படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தேர்ந்தெடுக்கும் பொழுது எனக்கு பேரன்
ஆதவன் சொல்லிட்டு கை குழந்தை 6 மாதத்து குழந்தை. 6 மாதத்து குழந்தையில 2 பேருமே, ஏன்னா பெற்றவங்களை விட்டு பிரிஞ்சு இருக்க மாட்டான், 2 பேர்த்தையும் இங்கே தான் ரூம் எடுத்து தங்க வச்சு இவங்க 2 பேரையுமே மாற்றி மாற்றி குழந்தைய வச்சுக்கிட்டு படித்து, டைப்பிஸ்ட் ஏற்கனவே அங்கே வீட்டில் இருக்கும்போதே டைப்பிஸ்ட் நான் அப்போவே வந்து டெக்னிக்கலுக்கு இது முடிச்சு வச்சுருக்கு சொன்னான். அதே போல் சின்னவனை டைப்ரைட்டிங் முடிச்சிருக்கான், அவன் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் படிச்சிருக்கான். ஆனால் குழந்தைங்களுக்காக, அதாவது என் மருமகளை என்னுடைய மகளாக பார்த்து தான் இன்னமும் அது என்ன படிக்க விரும்புதோ அதை படிக்க வைக்க நான் தயாராக இருக்கேன். என் பையன்கிட்ட கூட இந்த தடவை முடியலைனாலும் நீ ஆனால் இதை விட்டு பின்வாங்கக்கூடாது. நான் நினைக்கிற ஒரே கருத்து, உன் இடத்துக்கு வரவன் புதுசாக இப்போ தான் முதல் படி ஏற வருவான். ஆனால் நீ வந்து 90வது படியில் இருக்க, அவன் வந்து உன் இடத்த பிடிக்கிறதுக்கு இன்னும் 90 படி அவன் ஏறி ஆகணும். நீ 10 படி தான் ஏறப்போற. அதனால் எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, நீ எடுத்து வச்ச காலை பின்வாங்கக்கூடாது. இந்த இயர் இல்லைனாலும் அடுத்த வருஷமாவது படின்னு தான் சொல்லியிருக்கேன். அதாவது மாணவர்கள் எல்லாருமே, அதாவது டிஎன்பிஎஸ்சி உள்ள நுழையிற மாணவர்கள் ஆர்வமாக தான் உள்ளே வராங்க. என்னுடைய கருத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம பேரண்ட்ஸு அவங்களுக்கு ஒரு துடுப்பாக இருந்து, அதாவது கடலில் தத்தளிக்கிற படகை கரைக்கு கொண்டு வர்றதுக்கு இந்த மாதிரி சென்டருங்க, அதாவது கோச்சிங் சென்டரு, கலங்கரை விளக்கு மாதிரி நமக்கு வழிகாட்டு இருக்குது. ஆனால் அதுக்கு துடுப்பாக நாம் இருந்து அவங்கள வழி நடத்தி அந்த சென்டரை கொண்டு வந்து சேர்த்து அவங்கள ஒரு வாழ்க்கைக்கு முன்னேற்ற நம்ம பாடுபடணும்னு பெற்றவங்க எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன். மாணவர்கள் அனைவருமே டிஎன்பிஎஸ்சி உள்ள நுழையிற மாணவர்கள் எல்லாமே ஆர்வமாக வராங்க. குடும்ப சூழ்நிலையால் எடுத்த உடனே வர முடியாது, 4-5 வருஷம் ஆகும். எத்தனை வருஷம் ஆனாலும் பின்வாங்காமல் உங்கள் குழந்தைகளை படிக்க வச்சு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும் கேட்டுக்கொண்டு முடிச்சு கொள்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் 2 பேரும் குழந்தைய வச்சுட்டு கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் படித்ததுக்கு எங்கள் ஃபேமிலி தான் ஒரு முக்கியமான காரணம். என்னோடய பேரண்ட்ஸு, என்னோடய இன்லாஸ் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட் பண்ணி நான் வந்து ஒரு பொண்ணு தானே, இது படிக்காமல் வீட்டிலேருந்து குழந்தைய பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு நினைக்காம என்னை வந்து ரொம்ப மோட்டிவேட் பண்ணி படிக்க வச்சாங்க. என் ஹஸ்பண்டும் எனக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க. அவங்க பாஸ் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு April 1 A4 ரிசல்ட் வருது. நானும் பாஸ் ஆவேன் நம்பிக்கை இருக்குது. இன்னொரு அச்சீவர்ஸ் மீட்டில் எல்லாரையும் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.